சிலந்தியும் சிறைப்பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் வழி கொடுக்கும் என்று தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை தன்னுள் தாங்கி எண்ணியது எண்ணியவாறு முடிக்கும் ஆற்றல் கொண்ட பன்முக வித்தகர் கண் மருத்துவருமான நம் பள்ளியின் புரவலர் உயர் திரு டாக்டர் ஜி பாஸ்கராஜன் அவர்களை சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மகாஜன சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், இங்கே திரளாக வந்து முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சங்கத்தின் உறுப்பினர்கள், பெற்றோர்கள் திரளாக வந்திருக்கின்றீர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது முதலாவது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விழாவில் கலந்து கொண்டால் அமைதியை காக்க வேண்டும். கொஞ்சம் அமைதி காப்பீங்களா? அமைதியாக இருக்கணும். கல்யாண வீட்டில் தான் எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்தால் சில நல்ல செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இன்று உலகத்திலே மிக அதிக அளவிலே மிருகங்கள் இருக்கக்கூடிய நாடு எது? யாராவது சொல்கிறீங்களா? குழந்தைகள் சொல்கிறீங்களா? பெற்றோர்கள் சொல்கிறீங்களா? அதிகமான மிருகங்கள்லாம் எங்கே இருக்குது? எங்கே? ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டீச்சர்களாக சொல்லுங்கள், மைக்கில் சொல்லுங்கள். உலகத்தில் எங்கே இருக்குது? ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது, தெரியுமா? சரி. மிக அதிகமான மரங்கள் எந்த நாட்டில் இருக்குது தெரியுமா? அமேசான் காடுகள். அமேசான் காடுகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காடுகளிலிருந்து வாங்கப்பட்ட தொப்பி இது. அதுக்காகத்தான் இந்த தொப்பியை போட்டிருக்கேன் நான். இது அமேசான் காடுகளிலே வாங்கின தொப்பி. சரியா? இந்த மாதிரி சின்ன 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 செய்திகளையாவது இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய கலந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஆத்மலிங்கம் அவர்கள் ஒரு பெரிய அணுசக்தி விஞ்ஞானி. கல்பாக்கம் அணுசக்தி மின் நிலையத்திலே பெரிய பதவியிலே இருந்து மற்ற அணுசக்தி நிலையங்களிலும் இணை டைரக்டர் பதவி என்ற பல பதவிகளை வைத்தவர். இங்கே எவ்வளோ பேர் சிவகாசிக்காரங்க இருக்கீங்களா? சிவகாசி யாராவது இருக்கீங்களா? அவர் சிவகாசியில் பிறந்தவர். சிவகாசியில் பிறந்து அங்கே உள்ள பள்ளிக்கூடங்களில் படித்து, ப்ரீ யூனிவர்சிட்டி அங்கே உள்ள கல்லூரியில் படித்து, மும்பையில் இருக்கக்கூடிய அணுசக்தி விஞ்ஞான இடத்திலே சென்று பட்ட மேற்பு படிப்புக்காக கலந்து கொண்டவர். பின்னால் அந்த அணுசக்தி துறையிலே 35 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறார். நமக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் எங்கேருந்து வருது? அவருக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. முன்னையெல்லாம் அணுசக்தினாலே எல்லோரும் பயந்தாங்க. நீங்கள் பலரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி படம் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன் எடுத்துருப்பீங்க, எம்ஆர்ஐ. அந்த எம்ஆர்ஐங்கிறத முதல்ல பேர் வைக்கும் பொழுது நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு போட்டாங்க. நியூக்ளியர்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம். அதில் வந்து நமக்கு தீமையை திறக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி. அதனால் பின்னால் பேரை மாற்றினாங்க. மாற்றும் பொழுது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது போய் படம் எடுத்திருப்பீங்க. மேக்னெட்டிக்னு சொன்னால் நமக்கு உடலுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மனோபக்கம் இருக்குது. அதனால் நியூக்ளியர் என்று சொன்னாலே ரொம்ப எல்லோரும் பயப்படக்கூடிய பேராக வைக்கக்கூடாதுன்னு பேரை மாற்றினாங்க. அதே போல் கூடங்குளத்திலே அணுசக்தி மின் நிலையம் ஆரம்பித்த பொழுது மதுரையில் பலரும் பயந்தாங்க. அது என்னைக்காவது வெடிச்சிச்சின்னா
மதுரையும் சேர்த்து அழிஞ்சு போயிடும்னு நினச்சி பயந்தாங்க. ஆனால் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்தும் என்று சொல்லி அதனை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதில் இவங்கெல்லாம் முக்கிய பங்காற்றியவர்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மின்சக்தியை உண்டாக்கக்கூடிய அந்த மெஷினரி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் நீரிலிருந்து அதை கொதிகலனுக்கு கொண்டு வந்து அந்த இதை இயக்க செய்யக்கூடிய அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பு உங்களுக்கு கையில் இருந்தது. ஒரு சிறந்த விஞ்ஞானி, நம்முடைய பல பரிசுகள் பெற்றவர், உங்களுடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார். சற்று நேரம் அமைதி காத்து கொஞ்சம் வாயை மூடிட்டு காதை கொஞ்சம் திறந்து வைக்கணும். திறந்து வைப்பீங்களா? ஒன்றும் சத்தத்தையே காணுமே. சரி, வெரி குட். கொஞ்சம் பேர் கையாட்டுறாங்க. அமைதியாக அவருடைய சிறப்புரையை கேட்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.